கிராமத்துல சந்தோஷம் பொங்கி வழிஞ்சது. எல்லாரும் சேர்ந்து தெரிவிச்சாங்க அவங்களுடைய அன்ப. அடுப்புல சமைக்கப்பட்டது சுவையான உணவுகள். சந்தோஷத்துல நிறைஞ்சது எல்லாருடைய மனசும். எல்பிஜி வந்தது, கஷ்டங்கள் போயே போச்சு. ஒற்றுமையும் உழைப்பும் சேர்ந்ததுதான் இந்த கிராமத்தோட பிரகாசம். ஓம்கார் கட்டில் மேல உட்கார்ந்து இருந்தான். வீட்டுக்குள்ள சமையல் அறையில அவனுடைய அம்மா லதா சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல லதா சமையல் அறையில இருந்து வெளியே வந்து ஓம்கார் உட்கார்ந்திருந்த அந்த ரூமுக்குள்ள வந்தாங்க. கண்ணா ஓம்கார், நீ எல்பிஜி சிலிண்டர் நம்பரை போட்டுட்டியாப்பா? 8 நாளைக்கு முன்னாடியே நம்பர் போட்டுட்டமா, ஆனா இது வரைக்கும் வரவே இல்லை. ஐயோ கடவுளே, இன்னைக்கு மட்டும் சிலிண்டர் வரலன்னா அப்புறம் நாளைக்கு எதுவும் பண்ண முடியாம போயிடும். அதுக்கு நடுவுல மாலதி அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. லதா அக்கா, உங்க வீட்ல எல்பிஜி சிலிண்டர் எக்ஸ்ட்ராவா இருக்கா? இங்க இருக்கிறதும் கடைசி சிலிண்டர் தாம்மா. அது எப்ப வேணாலும் முடிஞ்சிடும். சிலிண்டரை ஏற்கனவே புக் பண்ணியாச்சு, ஆனா இன்னும் வரல. இந்த ப்ராப்ளம் நம்ம கிராமத்துக்கு மட்டும்தானா இல்ல எல்லா இடத்துலயுமா? பிங்கியோட அப்பா என்ன சொன்னார்னா, சிட்டிலயும் எல்பிஜி சிலிண்டர் பற்றாக்குறை ஏற்பட்டுடுச்சான். இந்த பிரச்சனை ரொம்ப நீண்டிக்கிட்டே போகும்னு நினைக்கிறேன். அப்பதான் லதாவுக்கு ஞாபகம் வந்தது, அவங்க சாப்பாடை கேஸ்லயே வச்சுட்டு வந்துட்டாங்கன்னு. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன், கொஞ்சம் இரு. லதா உடனே அவசர அவசரமா சமையல் அறைக்கு ஓடினாங்க. அவங்களுடைய உணவு ஏதாவது தீஞ்சு போச்சான்னு போய் பார்த்தாங்க. அவங்க கீழே குனிஞ்சு கேஸ் அடுப்ப பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்கு அப்பதான் தெரிஞ்சது, அங்க நெருப்பே எரியலன்னு. போச்சு, நம்ம வீட்டு சிலிண்டரும் இப்ப காலி ஆயிடுச்சு. மாலதியும் ஓம்காரும் பயந்து போய் சமையல் அறைக்கு வந்தாங்க. அப்புறம் கவலையில அங்கேயே நின்னுட்டு இருந்தாங்க. சாயந்தரம் கிராம ஜனங்கள் எல்லாம் கிராம மத்தியில ஒண்ணு கூடினாங்க. தலைவர் ஐயா உட்கார்ந்து இருந்தாரு. அப்புறம் மத்த சில பேரும் அவருக்கு பக்கத்துல அங்க எங்கன்னு உட்கார்ந்து இருந்தாங்க. ஓம்கார், லதா, மாலதி இவங்களும் கூட்டத்துல நின்னுட்டு இருக்காங்க. அவங்க மத்த கிராமத்து ஜனங்களோட முன்னாடி நின்னுட்டு இருந்தாங்க. கிராமத்துல எல்பிஜி பிரச்சனை அதிகமாயிடுச்சு. ஜனங்க 2 வாரமா அவங்க நம்பரை போட்டு வச்சிருக்காங்க. அப்படியும் அவங்களுக்கு சிலிண்டர் கிடைக்கவே இல்லை. ஆமா தலைவரையா, நேத்து தான் எங்க வீட்டுல எல்பிஜி கேஸ் முடிஞ்சது. நாங்க 2 நாளா பழைய சாப்பாட்டை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுவும் இப்ப தீர்ந்து போயிடும் போல இருக்கே. இப்படி போனா கிராமத்துக்கு பெரிய பிரச்சனை வந்துடும். ஜனங்க பட்னியா இருப்பாங்க. தலைவர் ஐயா, இதுக்கு உங்களால எதுவும் பண்ண முடியாதுங்களா? ஆமாங்க தலைவர் ஐயா, நீங்க அரசாங்க ஆபீசர் கிட்ட போய் இந்த கிராமத்து பிரச்சனைக்கு ஒரு மனு கொடுத்துட்டு வரலாம் இல்லைங்களா? ஆமாங்க தலைவரையா, நான் வேணும்னா மனு எழுதி கொடுக்கறதுல உங்களுக்கு உதவி பண்றேன். அப்புறம் நாம 2 பேரும் நாளைக்கு காலையிலேயே போய் அலுவலகத்துல அதை கொடுத்துட்டு வருவோம். சரிப்பா கண்ணா, நாளைக்கு போய் இதுக்கான ஏற்பாட்டை பண்ணிட்டு வருவோம். எல்லாரும் அதுக்கு சம்மதம்னு சொல்லி தலையை அசைச்சாங்க. மெல்ல மெல்ல மறைஞ்சிட்டு இருக்கிற அந்த சூரியனோட வெளிச்சம் அந்த ஏரியா முழுக்க பரவச்சு. மறுநாள் காலையில டேபிள் கிட்ட சேர்ல ஓம்கார் உட்கார்ந்துருக்கான். அப்புறம் அங்க ஒரு லெட்டரை எழுதிட்டு இருந்தான். அப்பதான் லதா சமையல் அறையில இருந்து வெளியே வந்தாங்க. அப்பா கண்ணா ஓம்கார், என்னப்பா பண்ணிட்டு இருக்க? ஆமா, மறந்துட்டீங்களா? இன்னைக்கு நான் தலைவரையா கூட அரசாங்க ஆபீஸுக்கு போகணும். அதுக்கு தான் நான் மனு எழுதிக்கிட்டு இருக்கேன். அப்படியா, சரிப்பா. நீ என்ன பண்ணு, தலைவர் கூட போயிட்டு வா. நானும் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன்ப்பா. எங்கம்மா? நான் மாலதியோட வீட்டுக்கு போறேன்ப்பா. அங்க போய் அவளுக்கு உதவி பண்றதுக்கு தான். உதவியா? என்ன உதவி? அப்புறம் ஏன்? இப்ப வீட்ல எந்த வேலையும் கிடையாதுப்பா கண்ணா. அதனால அவளுடைய மாட்டு தொழுவத்துக்கு போய் சாணத்துல விரட்டி போடுறதுக்கு உதவி பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்படியா? சரிங்கம்மா. அந்த சமயத்துல தான் தலைவர் ஐயா ஓம்காரோட வீட்டுக்கு வந்தாரு. கண்ணா ஓம்கார். ஓம்கார் எழுந்தான். அப்புறம் தன்னுடைய அம்மா லதா கூட வெளியில கிளம்பினான். ஓம்காரும் லதாவும் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. லதா அங்க இருந்து போயிட்டாங்க. அப்புறம் ஓம்கார் அங்கேயே தலைவர் ஐயா கூட நின்னுட்டு இருந்தான். கண்ணா, என்னப்பா மனு எழுதி தயார் பண்ணிட்டியா? எழுதிட்டேன் ஐயா. இதுல உங்க கையெழுத்து மட்டும்தான் எனக்கு வேணும். ஓம்கார் அந்த பேடை தலைவர் ஐயா கையில கொடுத்தான். தலைவர் ஐயா அந்த பேப்பர்ல கையெழுத்த போட்டாரு. அப்புறம் அங்க இருந்து அவன் தலைவர் கூட கிளம்பி போனான். ஓம்காரும் தலைவர் ஐயாவும் அரசாங்க அலுவலகத்துக்கு போனாங்க. அங்க போய் அவங்க பார்த்த போது அந்த அலுவலகத்துக்கு வெளியில நிறைய பேர் நின்னுட்டு இருந்தாங்க.
அவங்க கூட்டத்தை தாண்டி உள்ள போறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்பதான் ஓம்கார் கூட்டத்துல நின்னுட்டு இருந்த ஒரு ஆளு கிட்ட கேட்டான். அண்ணா, எதுக்காக இவ்ளோ பெரிய கூட்டம்? அட என்ன தம்பி சொல்றது, கிராமத்துல எல்பிஜி சிலிண்டருக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுடுச்சு. அது விஷயமா பேசுறதுக்கு தான் எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. என்ன சொல்றீங்க, உங்க கிராமத்துலயுமா? ஆ, இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இனிமே என்ன பண்றது? அப்பதான் டிஎம் ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்தாங்க. அங்க இருக்கிற கூட்டத்துக்கிட்ட அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. கிராமத்து ஜனங்களே, நாங்க சிட்டில பேசியிருக்கோம். எல்பிஜி சிலிண்டர் பற்றாக்குறை எல்லா இடத்துலயும் இருக்கு. அதனாலதான் இப்ப நமக்கு இந்த பிரச்சனையே. நீங்க கிராமத்து ஜனங்க இன்னும் கொஞ்ச நாள் எல்பிஜி இல்லாம சமாளிச்சுக்கணும். அப்புறம் என்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரத்துல ஏதாவது ஏற்பாடு பண்றதுக்கு முயற்சி பண்றேன். டிஎம் அங்கிருந்து போயிட்டாங்க. அங்க கூட்டத்துல நின்னுட்டு இருந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப சோகத்தோட தலை குடிஞ்சு நின்னாங்க. ஓம்காரும் தலைவரையாவும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களுடைய முகத்திலையும் கவலை தெளிவா தெரிஞ்சது. தலைவரையா, இப்போ என்ன பண்றது? எனக்கும் எதுவுமே புரியலப்பா கண்ணா. ஆனா நம்ம கிராமத்து ஜனங்களுக்கு நாம பதில் சொல்லிதான் ஆகணும். நீங்க சொல்றதும் உண்மைதான். சரி வாப்பா, நம்ம கிராமத்துக்கு போவோம். சீக்கிரமா போய் மக்கள் கிட்ட பேசுவோம். ஏதாவது தீர்வு காண முடியுதான்னு பாப்போம். ஓம்காரும் சரின்னு சொல்லி தலையசைச்சான். அப்புறம் அவங்க 2 பேரும் அங்கிருந்து புறப்பட்டு போனாங்க. ஓம்கார் தலைவர் ஐயாவோட திரும்பவும் கிராமத்துக்கு போனா. போற வழியில அவங்க லதாவை சந்திச்சு பேசினாங்க. அட, நீங்க வந்துட்டீங்களா? டிஎம் மேடம் கிட்ட பேசுனீங்களா? 2 பேரும் ரொம்ப சோகத்தோட ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா லதாவை பார்த்தாங்க. இல்ல, ஒவ்வொரு கிராமத்திலயும் போதாதுன்னு சிட்டிலையும் எல்பிஜி சிலிண்டருக்கான பற்றாக்குறை வந்துடுச்சு. இப்போ என்ன பண்றதுன்னு தான் எனக்கு புரியல. அச்சுச்சோ, இப்ப என்ன பண்றது? நாம எல்லாரும் கூட்டத்துக்கு போவோம். அநேகமா அங்க மத்தவங்களோட சேர்ந்து பேசி ஏதாவது வழி கிடைக்குதான்னு பாப்போம். 3 பேரும் கிராமத்தோட மத்திக்கு போனாங்க. அங்க மாலதி அப்புறம் அரவிந்தோட கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஒண்ணு கூடினாங்க. தலைவர் ஐயா, ஓம்கார் அப்புறம் லதாவும் கிராம மத்திக்கு போனாங்க. அரசாங்க அலுவலகத்துல அவங்க என்ன பேசினாங்களோ அதை பத்தி பேசினாங்க. இதை கேட்டுட்டு அங்க இருந்தவங்க எல்லாம் சோகமாயி அவங்க தலை குனிஞ்சாங்க. தலைவர் ஐயாவும் அப்படியே உட்காந்துட்டாரு. அப்புறம் எல்லாரும் இது விஷயமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. இப்ப நமக்கு அரசு கிட்ட இருந்து உதவி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இத பத்தி உங்ககிட்ட ஏதாவது யோசனை இருக்கா? எங்களால என்ன பண்ண முடியும்? எல்பிஜி சிலிண்டர் வேற எங்கேயுமே கிடைக்கல. வேற ஏதாவது இருக்குங்களா நாம அது மூலமா சமைக்கிறதுக்கு? அப்பதான் ஓம்காருக்கு ஞாபகம் வந்தது, மாலதியோட வீட்டுல மாட்டு தொழுவம் இருக்குன்னு. அப்புறம் அவங்க விரட்டி தட்டுறாங்கன்னு. மாலதி சிச்சி, உங்க மாட்டு தொழுவத்துல மாட்டு சாணத்தினால விரட்டி செய்றீங்கல்ல? ஆமா, பண்றோம் தான். ஆனா எதுக்கு? நாம ஏன் எல்லாரும் சேர்ந்து மாட்டு சாண விரட்டிய வச்சு சமைக்க கூடாது? அட, இத நான் கூட யோசிச்சு பார்க்கல. இது ஒரு நல்ல ஐடியா. ஆமா, கண்டிப்பா. அந்த காலத்துல எல்பிஜி சிலிண்டர்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்பவும் எல்லாரும் சமைச்சாங்க இல்லையா? கண்டிப்பா நாம எல்லாரும் மண்ணடுப்பு, மாட்டு சாணி விரட்டிய பயன்படுத்துவோம். ஆமா, இதுக்கு நமக்கு எல்பிஜி கேஸும் தேவைப்படாது. அப்புறம் நம்மளுடைய வேலையும் முடிஞ்சிடும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் இத்தனை பேருங்களோட வீட்டுக்கு அடுப்பும் விரட்டியும் கொடுக்கறது சாத்தியமாகுமா? அதுக்கு ரொம்ப நாள் எடுக்குமே. நாம ஏன் இந்த பிரச்சனைய ஒரு வாய்ப்பா மாத்திக்க கூடாது? என்ன சொல்ற? நான் என்ன யோசிக்கிறேன்னா, நாம ஏன் கிராமத்துல தினமும் கூட்டு சமையல் ஏற்பாடு பண்ணக்கூடாது? இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. ஆமா, கண்டிப்பா. இதனால ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி அடுப்பெல்லாம் தேவைப்படாது. அப்புறம் தனித்தனியா ஒவ்வொரு வீட்லயும் அடுப்பு இருக்கிறதுக்கு பதிலா நாம இதுல 2-3 அடுப்பை மட்டும் பயன்படுத்தலாம். அதனால பொல்யூஷனும் கம்மியாகும். சரி, எல்லாரும் என்ன சொல்றீங்க? நாம இந்த வேலையை செய்வோமா? சரிங்க தலைவரையா, இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரதுக்கு இது ஒரு நல்ல யோசனை. அப்புறம் இதனால மறுபடியும் நம்மளுடைய கிராமம் ஒண்ணு கூடும். அப்பா முடிவு பண்ணியாச்சு. பசங்களுக்கு ஒரு பெரிய வேலை, அதாவது சமைக்கிறது, பாத்திரம் கொண்டு வர்றது, கழுவுறது, அப்புறம் பரிமாற வேலையை பார்ப்போம். நான் அப்புறம் மாலதி மத்த பெண்களோட சேர்ந்து இந்த காய்கறி வெட்டுறது, அப்புறம் பொருள்கள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறதுல உதவியா இருப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு வேலையை பண்ணுங்க. போய் ஒரு போர்டை கிரவுண்ட்ல இருக்கிற மரத்துல போடுங்க. அது மூலமா எல்லாரும் இத பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. எல்லாரும் சரின்னு சம்மதம் தெரிவிச்சு தலையசைச்சாங்க. அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு போனாங்க.
ராத்திரி ஓம்கார், லதா, மாலதி அப்புறம் அரவிந்த் கிராமத்தோட கிரவுண்ட்ல ஒண்ணு கூடினாங்க. ஓம்காரும் அரவிந்தும் மரத்து மேல ஏறி கிராம பந்தல்னு ஒரு பேனரை கட்டினாங்க. அப்புறம் மாலதியும் லதாவும் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை கழுவ ஆரம்பிச்சாங்க. ஓம்காரும் அரவிந்தும் மரத்தை விட்டு கீழே இறங்கினதும் மாலதியும் லதாவும் சமையல் பண்றதுக்கான ஏற்பாடுகளை இறங்கிட்டத பார்த்தாங்க. இத பார்த்துட்டு அங்க பக்கத்துல இருக்கிற ஈரமான மண்ணு பக்கத்துல அவங்க 2 பேரும் போனாங்க. அப்புறம் அதுல அடுப்பை செஞ்சாங்க. அவங்க அந்த அடுப்பை மைதானத்துல ஒரு மூலையில செஞ்சாங்க. அப்புறம் பெரிய பெரிய பாத்திரம் வைக்கிறதுக்கு பக்கத்திலேயே ஒரு பள்ளமும் தோண்டினாங்க. அதுலதான் விரட்டிகளை எரிய வைக்க முடியும். அங்க மாலதியும் லதாவும் காய்கறிகளை வெட்டி புலவு செய்யறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப சமைக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. அப்போ ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. ஓம்காரும் அரவிந்தும் ஒரு பெரிய பாத்திரத்தை கொண்டு வந்தாங்க. அப்புறம் அத அடுப்பு மேல கொண்டு வந்து வச்சாங்க. அந்த அடுப்பு நாலாபுறமும் செங்கலால கட்டப்பட்டது. மாலதி விரட்டி மூட்டைகளை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த பாத்திரத்துக்கு அடியில அடுப்புக்கு கீழே போட்டாங்க. அப்புறம் நெருப்பை பத்த வச்சாங்க. நெருப்பு நல்லா எரிஞ்சதுக்கு அப்புறமா ஓம்கார அந்த பாத்திரத்துல எண்ணெயை ஊத்தினான். அப்புறம் அரவிந்த் அதுல தேவையான மசாலா பொருட்களை போட்டான். லதா ஒரு பெரிய தட்டுல வெட்டி வச்சிருந்த காய்கறிகளை கொண்டு வந்தாங்க. அத பாத்திரத்துல கொண்டு வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் ஓம்கார் ஒரு பெரிய கரண்டியை எடுத்து அந்த உணவை கிளற ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரத்துல தலைவர் மத்த கிராமத்து ஜனங்களோட சேர்ந்து அங்க வந்தாரு. மாலதியும் லதாவும் அடுப்புல சமைச்சிட்டு இருக்கும்போது அவங்களையும் அங்க வர சொல்லி கூப்பிட்டாங்க. என்ன எல்லாம் தயாராயிடுச்சா? ஆமாங்க தலைவர் ஐயா, எல்லாம் தயாராயிடுச்சு. அப்புறம் எதுக்காக காத்துட்டு இருக்கணும்? ஆரம்பிச்சிருவோம். எல்லாரும் சரின்னு சொல்லி தலையசைச்சாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் அவங்க கையில பிளேட் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் சுவையா சமைச்சு வச்சிருந்த புலாவ் அப்புறம் சப்ஜியை சாப்பிட்டாங்க. அம்மா, இது ரொம்ப சுவையா இருக்குமா? ஆமாக்கா, இது ரொம்ப சுவையா இருக்கு. அன்பாவும் திருப்தியா செய்யற விஷயங்கள் என்னைக்கும் வீணா போகாது. இது ஒரே கல்லுல 2 மாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? சுவையான உணவும் அப்புறம் கிராம ஜனங்களும் ஒண்ணு கூடியிருக்காங்களே. எல்லாரும் சரின்னு சொல்லி தலையசைச்சாங்க. அடுத்த ஒரு வாரம் வரைக்கும் மத்தியானமும் ராத்திரியும் எல்லாரும் கிராம சாப்பாட்டை ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டாங்க. அப்புறம் அதை என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் இன்னும் நிறைய பேர் முன்னுக்கு வந்து வேலையில உதவி செஞ்சாங்க. மெல்ல மெல்ல மொத்த கிராமமும் ஒன்னாவும் ரொம்ப சந்தோஷமாவும் தெரிஞ்சாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஜனங்க ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்றத நம்மளால பார்க்க முடியுது. ஓம்கார், லதா, மாலதி அப்புறம் அரவிந்தோட முகத்துல சந்தோஷம் ரொம்ப தெளிவா தெரியுது. அப்புறம் ஒரு நாள் தலைவர் ஐயா கிராம மத்தியில உட்கார்ந்துருந்தாரு. அப்புறம் கிராமத்தை சம்பந்தப்பட்ட சில பேரும் அவரு கூட உட்கார்ந்துருந்தாங்க. அப்புறம் எல்லாரும் கிராமத்துல சமீபத்துல நடந்த விஷயங்களை பத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய இந்த யோசனை ரொம்ப பயன்பாட்டு உள்ளதா இருந்தது. இது மூலமா நம்ம கிராமத்துல ஒரு புது தெளிவு ஏற்பட்டுடுச்சு. நீங்க சொல்றது உண்மைதான் தலைவர் ஐயா. இப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பதான் ஓம்காரும் அரவிந்தும் சிட்டில இருந்து வர்றது அவங்களுக்கு தெரிஞ்சது. அப்புறம் அவங்க கையில ஒரு பேப்பர் இருந்தது. எப்போ கண்ணா, நீங்களாம் எங்க இருந்து வரீங்க? தலைவரையா, அரசாங்க அலுவலகத்திலிருந்து வரோம். நாளைக்கு எல்பிஜி சிலிண்டர் வந்துரும்னு தகவல் வந்திருக்கு. அடேங்கப்பா, இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல செய்தி. இத கேட்டதும் மாலதி ரொம்ப சோகமாயிட்டாங்க. அப்புறம் லதா இந்த விஷயத்த நோட்டீஸ் பண்ணாங்க. இது நல்ல விஷயம் தானே, நீ எதுக்கு சோகமா இருக்க? இப்பதான் நல்லா இருக்கிற மாதிரி ஆரம்பிச்சது. அப்புறம் இது அதெல்லாம் பரவாயில்லம்மா. எல்பிஜி சிலிண்டர்னு சொல்றது வசதி அப்புறம் பாதுகாப்புக்காக தான். இது இருக்கிறதுனால வேலை ரொம்ப சுலபமா முடியும். அப்புறம் இந்த கூட்டு சமையல் விஷயம் நாம ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்குவோம். இத கேட்டதும் மாலதிக்கு உடனே சந்தோஷமாயிடுச்சு. கிராமத்து சம்பந்தப்பட்ட ஆளுங்களும் சரின்னு தலையசைச்சாங்க. அப்புறம் இந்த இடத்துல நம்ம கதை முடியுது.